ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டு வருகிறாரா? ஒவ்வொரு நாளும் அந்த பரலோக சத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குதா? தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நானும் உங்களோடு கூட இணைந்து தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தி கர்த்தரை கனப்படுத்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியாவின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனுஷன் தனக்கு தேவர்களை உண்டு பண்ணலாமோ? அவைகள் தேவர்கள் அல்லவே. பாருங்க, மனுஷன் தனக்கு தேவர்களை உண்டு பண்ணலாமோ? அவைகள் தேவர்கள் அல்லவே. தேவ பிள்ளைகளே, தனக்குன்னு மனுஷன் ஒரு தேவர்களை உண்டு பண்ணுகிறான், தெய்வத்தை உருவாக்குறான். தேவன் தானங்க மனுஷனை உண்டாக்கினாரு. வேதத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். ஆதியில் ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினார். மண்ணினாலே கர்த்தர் மனுஷனை உண்டாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை, ஜீவ ஆத்மாவை தேவன் கொடுத்தார். அதற்கு பிறகு மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி மனிதனுடைய விலா எலும்பை எடுத்து, ஆதாமுடைய விலா எலும்பை எடுத்து மனுஷியாக உண்டாக்கினார். மனுஷனாக இருக்கட்டும், மனுஷியாக இருக்கட்டும், இது ரெண்டுமே உண்டாக்கினவர் கர்த்தர். ஆனால் இங்கு சொல்லப்படுகிறது, மனுஷன் தனக்கு தேவர்களை உண்டு பண்ணலாமோ? நமக்குன்னு ஒரு தேவனை உண்டாக்கலாங்களே, உண்டு பண்ணலாமா? தேவ பிள்ளைங்களை ஏதோ ஒன்று வச்சுட்டு இதுதான் செய்வோம், இதுதான் தெய்வம், இதுதான் நம்மளை காப்பாற்றுச்சு, இதுதான் நம்மளை நடத்துச்சின்னு சொல்லலாமா? இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்தில் தனக்குன்னு தேவர்களை உண்டு பண்ணிக்கினாங்க. மனுஷனுக்காக தேவர்களை உண்டு பண்ணாங்கன்னு பைபிள் சொல்லுது. அப்படி பண்ணதுனால கர்த்தருடைய கோபம் இறங்கி அந்த ஜனங்களை வாதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் உங்களுக்கு தேவர்களை உண்டாக்காதீங்க, தேவன் தான் உங்களை உண்டாக்கியிருக்கிறார். அந்த தேவனை விசுவாசித்து அவரை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வீர்களானால் அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்து உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு தேவர்களை உண்டாக்கினால் அவர்கள் தேவர்கள் அல்லவே என்று வேதம் சொல்லுகிறது. தேவர்கள் இல்லைங்க, அவர்கள் தேவர்கள் அல்ல. தேவன் தான் நம்மளை உண்டாக்கி வச்சிருக்கிறார். நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை இருதயத்தில் விசுவாசிக்கும் பொழுது, இருதயத்தில் அவரை வைத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மனுஷன் தேவனாக முடியாது. தேவன் தான், மனுஷன்தான். மண்ணான மனுஷன் புல்லுக்கும் பூவுக்கும் ஒப்பாக இருக்கிறாங்க. தேவன் மரித்தால உயிரோடு பிழைத்து இருக்கிறாருங்க. அவர் ஜீவனுள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தேவனை விசுவாசித்து அவரை நம்பி அவருடைய பாதத்தில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்து முடிப்பார். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். மனுஷர்கள் நாங்கள் எங்களுக்கு தேவர்களை உண்டாக்கி கொள்ளாதபடி எங்களை உண்டாக்கின தேவனை நாங்கள் நேசித்து அவரை விசுவாசித்து அவர் பாதத்தில் அவரோடு கூட உறவாடுவதற்கு எங்களுக்கு ஒரு கிருபை தாரும். நம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். சாந்தா ரியாக்கா லாமாரா துட்டாந்தா லாமாசியா. இந்த மகனையும் மகளையும் ஆசீர்வதித்து உங்களுக்குள்ள பலனடைய கர்த்தர் உதவி செய்வீராக. நம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதித்து பலப்படுத்தும். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யும். உம்முடைய நாமம் மையப்படட்டும். தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்துவார். ஆமென்.